கோயில் சொக்கு வீட்லையா? என்ன சொல்றீங்க? என்னமோங்க, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. சரி, செட்டியார் வட்டம் என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு பண்ணிக்குவோம். சரி வைங்க. என்ன மாமா ஏதோ பத்திரமா பேசிட்டு இருக்கீங்க? சிவன் கோயில் சொக்கு திருட்டான்னு சொல்லி போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்களா மாப்ள? என்னங்க சொல்றீங்க? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கோயில் காணும்னு சொன்னப்பவே நான் அங்க போனேன். அங்க போய் பேசினேன். சொக்கு அந்த மாதிரி ஆள் இல்ல, அவர் மேல சந்தேகப்படலாமான்னு கேட்டேன். ஏன் மாமா, அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரா என்ன? இல்ல மாப்ள, சொக்கு அந்த மாதிரி கீழே இறங்குற ஆள் கிடையாது. இல்ல மாமா, 60ஆம் கல்யாணம் அது இதுன்னு செலவு இருக்கலாம் இல்லையா? சீச்சி, என்ன மாப்ள, காசு பண்ண இல்லாட்டியும் சொக்கு மாதிரி ஆளுங்க பட்னியா கிடந்தாலும் கிடப்பாள ஒழிய கோயில் நகையை திருட மாட்டாங்க. அவர் எடுக்க மாட்டார் மாமா. சரி, ஆனா அவரோட மகன் கோபி, இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னையும் ரோஹிணியும் பார்த்துட்டு தானும் அவர் பொண்டாட்டி இந்த மாதிரி வசதியா வச்சுக்கணும்னு இந்த மாதிரி திருட்ட. இல்ல மாப்ள, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஆளுகள் இல்ல. என்ன மாமா ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட்லாம் பண்ணல மாப்ள, நான் உள்ளதை சொல்றேன். நான் பார்த்த யதார்த்தத்தை சொல்றேன் மாப்ள. இன்னைக்கு அவங்களுக்கு எனக்கு பகை இருக்கலாம், எனக்கு கோபம் வெறுப்பு வருதுன்னு சொன்னா அந்த மலருங்கிறவனால தானே. அதுக்கு முன்னாடி சொக்கையும் அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்படிப்பட்ட ஆளுகளே கிடையாது. இன்னைக்கு பகைங்கிறதுனால பார்த்ததையோ பழகுனதே பேசுனதே இல்லைன்னு சொல்ற முடியுமா என்ன? சரி வாங்க வாங்க. ஒரு என்ன வாங்க மாமா. என்ன மாப்ள? மாமா சொல்றது கொஞ்சம் தயக்கமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஆனா நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன மாப்ள, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு அந்த சொக்கலிங்கத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்களே அடிச்சு சொல்லும்போது எனக்கு நல்லா புரியுது. பாவம் அவர் இதுல ஏதோ மாட்டிக்கிட்டாருன்னு. இதை பாருங்க, நீங்க அவர் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நாமளே ஏன் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அவர் ஜாமீன்ல எடுக்கக்கூடாது? இல்ல மாப்ள, அது வேற இது வேற. வேலில் போற ஓனான எடுத்து எதுக்கு வேட்டில் விட்டுக்கணும்? என்கிட்ட சொக்கு எப்படிப்பட்டவர்னு கேட்டா நான் நல்லவர்னு சொல்லுவேன். ஆனா தனிப்பட்ட முறையில் கேட்டா எனக்கு கேடு செஞ்ச குடும்பம்னு சொல்லுவேன். நமக்கு எதுக்கு மாப்பிள்ள இந்த வம்பு? அந்த மலரையே நான் தலைமொழிகிட்டேன். எனக்கு அவங்களுக்கு என்ன உறவு? வேணாம் மாப்பிள்ள. ஒரு 3வது மனுஷனா இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சா கூட இதுதான் சாக்குன்னு சொல்லி வந்து ஒட்டிக்கிடுவாங்க. இதை வச்சு வேற டிராமாலாம் பண்ணுவாங்க. வேணாம் மாப்பிள்ள, இந்த வம்பே நமக்கு வேண்டாம். மாமா நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா மலர் நினைச்சாதான் மாமா. மாப்பிள்ள படிச்சுக்கொள்ள முள்ள குத்துது மாமா. நீங்க மலர மகளா நினைக்காம இருக்கலாம். இது ஒரு இன்னும் ஜெகநாத மகன் தானே சொல்லும். மலர் பாவம் மாமா. அவளுக்கு முதல்ல அமைச்ச வாழ்க்கை என்னோட, அது நல்லா அமையல. அதுக்கு காரணம் நான். அதுக்கப்புறம் அவளை அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையே நல்லா இல்ல. படிச்சவன், வேலைக்கு போனவன், வசதியா வாழ்ந்தவன் மாமா ரொம்ப கஷ்டப்படுறா. அன்னைக்கு நானும் ரோகிணியும் கடைக்கு கார்ல போகும்போது மலர் அவர் கூட சைக்கிள்ல மாமா வேகாத வெயில்ல அப்படியே துடிச்சு போயிட்ட மாமா. மாமா என்ன நானே தேத்திக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா போச்சு மாமா. வாழ்க்கையில பண காசு வேண்டாம், உறவு தான் முக்கியம் என்ன விட்டு போயிட்டா. ஆனா அந்த உறவு இப்ப என்ன சொல்லுவாங்க? ஒரு திருட்டு பையனோட மருமகன் தானே சொல்லுவாங்க. எப்படி மாமா மலர் தாங்குவா? சிரிப்பாங்களே மாமா. வசதி இல்லாம மரியாதை இல்லாம மலர் நடிச்சதா மாமா. மாப்பிள்ள இன்னும் அவன் மேல இறக்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை விட்டுவிட்டு இல்ல நேரம் மாப்பிள்ள. மூணு பிள்ளை பெத்து அனாதையா போனாண்டா. அனாதையா அத்தனை பேரு முன்னாடியும் அடிச்சு கீழே தள்ளி, கடவுளே
அவத்தனை கட்டி வாழ்றதை விட சமத்தனை கட்டி அறுத்து போடலாம். அசிங்கண்டா அசிங்கம். எல்லாரும் முன்னாடி அடிச்சாருமா? நெஞ்சு கொதிக்குதுடா, நெஞ்சு கொதிக்குது. கட்டையில தூக்கி வச்சாலும் இந்த பழி போகாதுடா. அந்த ஆள் அடிக்கிறாரு யாரு முன்னாடி? அந்த தராதரங்கிட்ட குடும்பத்து முன்னாடி. உன் பொண்டாட்டியும் உன் தம்பி பொண்டாட்டியும் பார்த்து கை தட்டி சிரிக்கிறாளுகடா. எங்க தலைமை சிரிக்கிறாளுகடா. சிரிக்காம என்ன பண்ணுவாளுங்க? அதுக்கு சீரழிஞ்ச குடும்பம். நல்லதுக்கும் சிரிக்கும், கெட்டதுக்கும் சிரிக்கும். டேய் மூர்த்தி, என் மான மரியாதை எல்லாம் போச்சுடா. என் மானம் மட்டுமா, உங்க அப்பனோட மானமும் சேர்ந்து போச்சுடா. ஊரு முன்னாடி கட்டின பொண்டாட்டி கை நீட்டாருன்னு எல்லாரும் பேசுவாங்களடா. அதை விடு, ஊனா நியாய தர்மன்னு பேசுமே. அந்த மிதி மிதிக்கிறாரு, பாத்துக்கிட்டு எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. ஏன் வனிதா என்ன பண்ணு ஒரு வார்த்தை அழுத்தி கேட்கலையடா. அந்த மனுஷன் கல்யாண மண்டபத்துல அடிச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடி அடி நடிச்சிட்டாருடா. போதுண்டா போதுண்டா மூர்த்தி. பெத்த தாயா இருக்கிறதை விட செத்த பொணமுன்னு செத்த தலையிலாண்டா. பெத்த பிள்ளைங்களே சரியில்லை, புருஷனும் சரியில்லை. நாளைக்கு அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள மருமகள்னு காலெடுத்து வைப்பாளுகளடா. என்ன எப்படி பாப்பாளுங்க? என்னடின்னு கேட்டா வாங்கினடி பத்தலையான்னு கேட்பாளுகளடா. டேய் மூர்த்தி, நான் சாகிறத தவிர வேற வழி இல்லடா. நான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிறதே தப்புடா. எதுக்குமா சாகணும்? சாக வேண்டியது அவளுங்க, வரட்டும் அவளுங்க. பா, எல்லாரும் முன்னாடி எங்க அம்மாவை அடிச்சீங்க. எல்லாரும் முன்னாடி யாரா அவளை தலைமுடியை விரிச்சு போட்டு வர சொன்னது? உங்க சொல்ல மீறினா அடிப்பீங்களா? அப்ப எத்தனை தடவை அந்த ஆக்கக்கட்ட குடும்பம் உங்க சொல்ல மீறினாங்களே, அப்பயே பாடிக்கல. ஏன் எங்க அம்மா அடிச்சா கேட்க நாதி இல்லன்ட்டா? அதுவும் அந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டு எங்க அம்மா ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்னடா வேணும் இப்போ? அங்க உங்க ஆத்தா போட்ட ஆட்டம் தெரியாம பேசுற? ஓ, எனக்கு பொண்டாட்டியே வந்திருக்கல, அவ போட்ட ஆட்டத்தோட எங்க அம்மா ஆட்டம் போட்டாங்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க பொண்டாட்டி தப்பானா நீங்க அடிக்கிறீங்க மிதிக்கிறீங்க, என் பொண்டாட்டி தப்பானா ஏன் நான் கேட்டாலே முறைக்கிறீங்க. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு உரிமை இருக்கு, என் பொண்டாட்டி மேல எனக்கு உரிமை இல்லையா? ஏண்டா அடிக்கிறதுக்கு கூட உரிமை வேணுமா? வேணாப்பா, இன்னொரு தடவை எங்க அம்மா அடிக்க கை நீட்டாதீங்க, நல்லா இருக்காது. இப்ப என்னடா பண்ணுவ? நல்லா இருக்காது சொல்றப்பா, அவ்வளவுதான்ப்பா. இனிமா அடிக்கிற மாதிரி இல்ல பேசுற? பேசினால அடிக்க வர மாதிரி இருக்குன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அம்மாவை அடிச்சிருக்கீங்க, அதுவும் அந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டேன். டேய், இப்ப என்னடா சொல்ல வர நீ? அப்பா, என்னம்மா? அப்பா, சொக்கு மாமா கோயில் நகையை களவாண்டாருன்னு போலீஸ் புடிச்சு போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, 60ஆம் கல்யாணமும் நின்னு போச்சு. 60ஆம் கல்யாணம் நின்னு போச்சா? ஊர்ல கல்யாணமா, மார்ல சந்தனமா? ஐயோ ஐயோ, சாக்கடை எல்லி மூஞ்சில அப்புனாளுகள அந்த களவாணி பயலுக, அசிங்கம் பிடிச்சவனுங்க. டேய் மூர்த்தி, இனி உங்க அப்பாருக்கு பேர் என்ன தெரியுமா? களவாணி பய குடும்பத்துக்கு சம்பந்தி. நீ களவாணி மாப்பிள. ரோட்ல போற ஜனங்கள்லாம் சந்தோஷமா சொல்லும் அவங்கதான் களவாணி மகளோட மாமியான்னு. ஆகா, கேட்கவே குளிர்ந்து வருது. ஊமைய சபையில வளர்வாய் வித்துவான். என்ன பேச்சு! மானம், ரோசம், மரியாதை, கௌரவம்னு. ஆமா ஆமா, அந்த திருட்டு பயலுகளுக்கு எல்லாம் தேவைதான். ஏய் நீலா! என்ன நீலா? போங்க. உள்ளத சொன்னதுக்கு என்னை தூக்கி போட்டு மிதிச்சிங்கல்ல, உங்க சம்மந்தி தங்க சம்மந்தி. கோயில் நகையை களவாண்டு போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. போய் மிதிங்க. ஏண்டா களவாண்டா, ஏண்டா களவாண்டான்னு கேளுங்க. என்ன ஏத்தம்! உத்தமி சாபம் பழிக்குண்டா பழிக்கும். சொல்லிட்டு வந்தனே, 60ஆம் கல்யாணம் அத்தை நாசமா போகுன்னு. பச்சானுங்களை ஆப்ப வகை தொகை இல்லாம, அதான் பத்தினி வாயில விழக்கூடாது, எல்லாம் புடுங்கிட்டு போகும். ஏய், அடிச்சன்னு வச்சுக்க. என்னப்பா, அந்த குடும்பத்துல யாரு களவாண்டு ஜெயிலுக்கு போனாலும் அதுக்கும் எங்க அம்மாவை தான் அடிப்பீங்களா? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டி. பொண்டாட்டிய வச்சுக்கிறேன்னு சொல்ற புருஷன் இந்த உலகத்துல நீங்க ஒருத்தர் தான். எங்க இப்படி தொங்குறி தொங்குறின்னு ஓடுறீங்க? ஸ்டேஷனுக்கோ போங்க. அங்க களவாண்ட நகையை பாதி என் சம்மந்திட்ட கொடுத்து வச்சிருக்கேன்பா, சேர்ந்து கம்பி என்னங்க. நாங்க இங்க பேசிட்டே இருக்கோம், நீங்க எங்க போறீங்க? டேய், உங்க பஞ்சாயத்தை வந்து வச்சுக்கிறேன்டா. இன்ஸ்பெக்டர், நீங்க தான் மனசு வைக்கணும். ஆமா சார். என்ன சார் பேசுறீங்க? நகை உங்க வீட்ல இருந்து எடுத்துருக்கோம் சார். இந்த ஊர்ல எங்க அப்பா பத்தி கேட்டு பாருங்க சார். அவர் காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் இல்ல சார். இத பாருங்க தம்பி, சட்டத்துக்கு சாட்சி தான் முக்கியம்.
அதான் சொல்றேன்ல, நகை உங்க வீட்டுல தான் இருந்தது. சார் என்ன சார் சொல்றீங்க? இதே மாதிரி நகை நாளைக்கு உங்க வீட்லயே இருந்தா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்? தம்பி, என் பொண்டாட்டி நகையா இருந்தா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கோவில் நகையா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். யாரு தம்பி மயில் வாங்கணும்? உங்க அப்பாவோட தம்பி தானே? ஆமா சார். அவருக்கு எப்படி பேசணும்னு தெரியாத ஒரு அதிகாரிட்ட? சார் அவர் அப்பா மேல உள்ள பாசத்தால பதட்டத்துல பேசிட்டார் சார். என்னது பதட்டமா? நீங்க ஒரு பிள்ளை தானே, உங்களுக்கு இல்லாத பதட்டம் அவருக்கு வந்திருக்கா? அவரை பார்த்தா பதட்டத்துல பேசுற மாதிரி தெரியல, என்ன சூடாக்க பேசுற மாதிரி இருக்கு. அவர் அப்படி பேசுறாரு, நீங்க உங்க அப்பா வெளிய விட சொல்றீங்க? இத பாருங்க தம்பி, இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. உங்க அப்பா வெளிய விடுற அதிகாரமும் எனக்கு கிடையாது. என்னோட டியூட்டி அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதா. அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சார் மச்சான், கோபி, நீ மட்டும் இங்க வா. கோபி, பெருசா நீ எதுவும் மெனக்கட வேண்டாம், விட்டுரு. நடக்கிறபடியே நடக்கட்டும். என்னப்பா சொல்றீங்க? கோவில் சாவி நம்ம பொறுப்புல இருந்திருக்கு. நம்ம வீட்டுல தான் நகைங்க கிடைச்சிருக்கு. அப்போ யாராவது ஒருத்தருக்கு அசிங்கன்னா எல்லாருக்கும் அசிங்கம் தான். மேற்கொண்டு யார் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு வேற யாராவது இன்னொரு அசிங்கம் வேண்டாம். என்னுடைய போகட்டும், இல்ல போகட்டும். அதுக்காக உங்களை இப்படியே விட்டுற முடியுமாப்பா? அதுக்கு தான் நீ இருக்கேடா. அந்த நம்பிக்கையில தான் நானே போய் ஒத்துக்க போறேன். ஒத்துக்க போறீங்களா? அப்பா அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்கப்பா. நான் என்ன படப்பட்டா உங்களை வெளில கொண்டு வந்துடுறேன்ப்பா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்டா, மெனக்கிட வேண்டாம், விட்டுடு விட்டுடு. இல்ல நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். கோபி, விஷயம் கேள்விப்பட்டு தான் வரேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இப்பதான் வெளில போனாரு மாமா. சம்பந்தி இந்தா. வாங்க. சம்பந்தி, உங்க வீட்டுல நகை இல்ல, கோயில் சிலையே இருந்தா கூட நான் நம்ப மாட்டேன். உங்களை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த விஷயத்துல என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்யற சம்பந்தி. இந்த மாதிரி சமயத்துல தான் சம்பந்திங்கிற உறவு எவ்வளவு பெரிய பலம்னு எனக்கு புரியுது. அது எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே சம்பந்தி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை வெளியே கொண்டு வரது என் பொறுப்பு. ஐயா, என் எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படிப்பட்ட சம்மந்தி முறையை இப்பதான் நேர்ல பாக்குறேன். பொண்ணு கொடுத்துட்டு போன அடுத்த நாளே சம்பந்தின்னு சொல்லி அடிதடியில இறங்கிடுறாங்க. ஆனா நீங்க சம்பந்தி உறவை கூட சகோதர உறவா நினைக்கிறீங்க. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஐயா. நான் ஆக வேண்டியதை பாக்குற சம்பந்தி, வரேன். கவலைப்படாதே மச்சான். கோபி, இவங்கெல்லாம் வீட்டுக்கு போட்டோம், நீ என் கூட வா. எனக்கு தெரிஞ்ச வக்கீல பாப்போம், வா. போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, முடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சிட்டாங்களே.
என் அண்ணனை ஐயோ இந்த ஊர் பார்க்க அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயோ அண்ணவா, நீ இருக்கியா இல்லையா? இதுக்காக நான் இவ்வளோ பாடுபட்டு அண்ணனுக்கு 60 கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு நினைச்சேனே, அங்கங்க வச்சு அத்தனையும் கெடுத்துட்டியே. அண்ணே அண்ணே, ஏங்க அவர் இனிமே வர மாட்டாரா? எப்படி எப்படி வருவாரு? வீட்டுல நகை எடுத்திருக்காங்களே, எப்படி? ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ராகினி மாப்பிள்ளைய அவங்க அம்மா வந்தாங்களே, அங்க எங்க புஷ்பா? போயிட்டாங்கண்ணே. போயிட்டாங்களா? சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்கண்ணே. போயிட்டாங்களா? ஐயோ அடக்கடவுளே, ராகினி வாழ்க்கையும் போச்சு. போச்சா போச்சா. ஐயோ மனுஷருங்க இப்படியா இருப்பாங்க? நேத்து வரைக்கும் மதிப்பு மரியாதையோட இருந்த மனுஷனை ஒரே நாள்ல அந்தல சிந்தனை ஆக்கிட்டாங்களே. இனிமே யாரு அண்ணனையும் இந்த குடும்பத்தையும் மதிப்பாங்க? அண்ணே மண்டப வாடகை கொடுத்துட்டீங்கன்னா அண்ணே மளிகை கடைக்கு வர கணக்கு முடிக்கணும்ண்ணே. அண்ணே சமயக்காரங்களாம் பாக்கி இருக்கு, கொடுத்தீங்கன்னா கணக்கு முடிச்சிருவேன். ஐயோ என்ன கொடுமை இது. ஒண்ணு செய்யுங்க, நீங்க கோபி வெளியே போயிருக்கான், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்க, கோபி கொடுத்துருவான். விதி விதி விளையாடிடுச்சே. சரி இனிமே இந்த மண்டபத்துல இருந்து என்ன பண்ண போறோம் நம்ம? வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலாம். சாந்தி, ஹாய் மலர், கால் பண்ணிருந்தியா? மிஸ்டர் கால் நம்பர் பார்த்தேன். எப்படி இருக்க? சாந்தி, நல்ல வேளை எனக்கு ஃபோன் பண்ணு. உன்னை கடவுளா நினைச்சு ஒரு உதவி கேக்குறேன். ஏய் என்னாச்சு? என்ன இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்க? ஏதோ பிரச்சனையா? மாமாவ தப்பான குற்றச்சாட்டுல போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா ஐஜி தானே, எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இரு பதட்டப்படாத, எங்க டாடி வீட்ல தான் இருக்காரு, ஃபோன் தர அவர்கிட்டயே பேசிக்கோ சரியா? டாட் என்னம்மா? என்னோட ஃப்ரெண்ட் மலர் பேசுறா, பேசுங்க. மலரா? ஹலோ. என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடந்திருக்கு? 60 கல்யாணம் நின்னு போச்சு அங்க. போலீஸ் சட்டப்படி என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கட்டும், ஆனா அத்தை காலத்துல மாமா தாலி கட்டணும். மாமா தாலி கட்டணும்னு கூட்டிட்டு போயிட்டோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ். நிச்சயமா எங்க மாமா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அம்மா நான் வேலூர் மாவட்டத்துல இருக்கேன், அது ஏன் லிமிட்ல இல்ல. அது இல்லாம முதல்ல எஃப்ஐஆர் போடாம இருக்கணும், அடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஒண்ணு வேணா செய், இமிடியேட்டா ஸ்டேஷனுக்கு போ. அங்க இருந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். லேட் பண்ணா எதுக்குமே வாய்ப்பு இல்லம்மா. தேங்க்ஸ் அங்கிள், நான் இப்ப உடனே போறேன். அத்தை அத்தை அழுவாதீங்க அத்தை, மாமா வந்துருவாரு. அத்தை அழுவாதீங்க, மாமாவை கூட்டிட்டு வந்துடலாம், அழுவாதீங்க. மாமா வாங்க மாமா, உடனே ஸ்டேஷனுக்கு போலாம். நான் என் ஃப்ரெண்ட் அப்பா கிட்ட பேசிட்டேன், அவர் ஐஜி தான் மாமா. அவர் சொன்னாரு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள ஸ்டேஷன் போனா உடனே மாமாவை கூட்டிட்டு வந்துடலாம் மாமா. கூட்டிட்டு வந்துட்டா அத்தை மாமா கல்யாணத்தை நடத்திடலாம். மாமா என்ன மாமா நிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க போலாம், டைம் ஆகுது. என்னடி நடிக்கிறியா?